பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளில கூட இந்த வார்த்தை முகாந்திரமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட ஒரே ஒரு வார்த்தை நாம் கேட்டு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அதாவது 2 நாளாகமும் 7வது அதிகாரத்தில் 15வது வசனம் சொல்லுகிறது, இந்த இடத்துல செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்த வண்ணமாகவும் செவிகள் கவனிக்கிறதா இருக்கிறதுன்னு சொல்லி பரிசுத்த வேதாகமும் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ எந்த இடம் சொல்லி பார்க்கும்போது ஆலயத்துல ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு, அதாவது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல 16-17 வசனம் சொல்லுகிறது, நீங்களோ தேவன் ஆலயமா இருக்கிறீங்கன்னு சொல்லி. அப்போ அது அர்த்தம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, நீங்க தேவன் ஆலயம் சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, நீங்க ஆலயத்துல செய்கிற ஜெபம் அப்படின்னா இருதயம் என்கிற தேவ இருதயத்துல இருந்து நான் செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் திறந்த வண்ணமாகியும் செவிகள் கவனிக்கிறதா இருக்கிறது. அப்போ எந்த காரியத்துக்கு நீங்க காத்திருக்கிறீங்களோ நீங்க நிச்சயமாக ஒரு மனதோடு நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அதுக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். மத்தேயு 18வது அதிகாரத்துல 19-20 வசனம் சொல்லுகிறது, நீங்க பூமியில எந்த ஒரு விஷயத்துக்காக இருவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறீங்களோ சொல்லி வசனம் இருக்குது. அப்போ நம்ம ஜெபிக்கிற காரியம் மெயின் திங் மேபி நீங்க ஃபேமிலி பிரேயர் பண்ணலாம், இல்ல சபையில சேர்ந்து நீங்க ஜெபிக்கலாம், டீம் பிரேயர் பண்ணலாம். பட் நீங்க ஜெபம் ஒரு மனதோடு ஜெபிக்கணும். செகண்ட் திங், அந்த ஜெபம் இருதயத்துல இருந்து நம்ம ஜெபிக்கணும். இருதயம் என்கிற இந்த ஆலயத்துல இருந்து நம்ம ஜெபிக்கணும். அப்போ இந்த இடத்துல ஆலயத்திலிருந்து நம்ம செய்யப்படுற ஜெபங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் திறந்த வண்ணமாகியும் செவிகள் கவனிக்கிறதா இருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் பதில் தருவார். நீங்க ஜெபித்து பாருங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்யறதை நீங்க பார்க்க முடியும். அப்ப நான் ஜெபம் இருதயத்துல நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமா? இது வரைக்கும் நீங்க அநேக ஜெபத்தை நீங்க செஞ்சிருப்பீங்க, சபையில செஞ்சிருப்பீங்க, தனிப்பட்ட ஜபங்களை செய்திருப்பீங்க, குடும்பத்தை செய்திருப்பீங்க, அநேக காரியங்கள் நீங்க ஜபத்தை செய்திருப்பீங்க. ஆனா நீங்க செய்கிற ஜபங்கள் இருதயத்துல இருந்து ஜபிச்சிருக்கிறோமா? ஏதோ ஜபிக்கணுமே சொல்லி ஜபிச்சிருக்கிறீங்களா? இருதயத்துல இருந்து ஜபிச்சிருக்கிறோமா? நிச்சயமா நீங்க இருதயத்துல இருந்து ஜபித்து இருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே அவர் பதில் கொடுத்து உங்களை நடத்திருக்கிற காரியங்களை நீங்க பார்த்திருக்க முடியும். ஆகையில ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்க, நம்ம எப்படி ஜபிக்கிறோம்? இருதயத்திலிருந்து ஜபிக்கிறோமா இல்ல வாயின் வார்த்தையிலிருந்து ஜபிக்கிறோமா? அப்போ இருதயத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் திறந்திருக்கிறது, செவிகள் கவனிக்கிறது. கர்த்தர் என் பிள்ளை ஜெபிக்கிறாங்க, என் பிள்ளை முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க, என் பிள்ளைக்கு நான் அற்புதம் செய்யணும், பதில் கொடுங்கன்னு சொல்லி தீவிரப்படுகிறார் கர்த்தர். ஆயத்தப்பட்டு கர்த்தர் பதில் செய்ய அவர் முன் வருகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீங்க ஜெபிக்கிற காரியம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறீங்களா? குடும்பத்தை ஒரு விடுதலை தேவையா? குடும்பத்தை ஒரு மாற்றம் வேணுமா? ஊழியத்துல ஒரு மாற்றம் வேணுமா? இல்ல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபித்து இன்னும் நடக்கலையேன்னு சொல்லி காத்திருக்கிறீங்களா? இல்ல எல்லாரும் வாழ்க்கையிலும் ஏசப்பா அற்புதம் செய்தாரு, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து டிசம்பர் மாதம் வந்துடுச்சு, இன்னும் ஒரு வாக்குத்தத்தம் கூட என் வாழ்க்கையில் நிறைவேறலைன்னு சொல்லி காத்திருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் இதோ புதிய வாசலை உங்களுக்காக கர்த்தர் திறக்க போறாரு. கர்த்தர் திறக்கிற வாசலை ஒரு மனிதன் கூட அடைக்க முடியாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, பொறுமையா காத்துருங்க. ஏற்ற காலத்தில் உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஏற்ற நேரத்தில் உன் தலையை கர்த்தர் உயர்த்த முடியும். பிகாஸ் அவர் ஒருவர் மாத்திரத்தான் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார். அகையில பொறுமையா காத்துருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நன்மையை செய்ய போகிறார். நீங்க பெற்றுக்கொள்ள தான் போறீங்க. நீங்க பெற்றுக்கொண்ட நன்மையை எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஏதாவது ஜெப குறிப்பு இருக்கும்போது கமெண்ட்ஸ் நீங்க தெரியப்படுத்தும் போது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். இங்க நேசிக்கிற நல்ல பிதாவின் நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அதன்படி ஆண்டவரே, வார்த்தையின்படி கர்த்தாவே அப்பா, இருதயத்திலிருந்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க, விசுவாசத்தோடு ஜெபிக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, வார்த்தை ஒவ்வொருவருக்கும் தொடரட்டும், அது உருவாக்கட்டும். இல்லை ரத்தத்தில் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த கிருபை ஒவ்வொருத்தோடு இருக்கட்டும், பலப்படுத்தும், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். God bless you. Praise the Lord.